அனைவருக்கும் வணக்கம். யூனிட் எக்ஸசைஸ் 6th ஃபிஃப்த் ப்ராப்ளம். A bird is sitting on the top of 80 meter height tree. From the point on the ground, the angle of elevation of the bird is 45 degree. The bird flies away horizontally in such a way that they remain to the constant height from the ground. After 2 seconds, the angle of elevation of the bird from the same point is 30 degree. Angle of elevation is 30 degree. Determine the speed of the bird. ஒரு பேர்டு இருக்கு, ஒரு மரத்து மேலே 80 மீட்டர் கிரவுண்ட், இது 80 மீட்டர் ஹைட்டுடைய ஒரு ட்ரீயில் இங்கே பேர்டு இருக்கு, 80 மீட்டர் ஹைட். The angle of ஒரு particular point on the ground, the angle of elevation of the bird is 45 degrees given. Angle of elevation of a bird, angle of elevation of the bird is equal to 45 degree. The tree height is 80 meter. ஓகே, இது ஃபஸ்ட்டு இதை ஏன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு ஒன்று போடுவோம். இது பின்னு வச்சுங்க, இதை சின்னு வச்சுங்க. The distance between the particular place and the tree is not given, therefore let it be x. Okay, ABC, first ABC triangle, the tree height is 80, angle of elevation of the bird is 45 degree. The distance between the bird and the particular position is given x, let it be x. Okay, but in triangle ABC, first take in triangle ABC. Here என்ன பண்ணணும், theta is equal to 45 degrees given, opposite 80, adjacent xன்னு வச்சுக்கணும். சரிங்களா, theta opposite 80, adjacent x, angle 45 degree. Tan theta is equal to opposite by adjacent. Tan theta is equal to 45 degree given, opposite is equal to 80, adjacent x. Tan 45 is equal to 1 is equal to 80 by x. Tan 45 1, 80 by x. Cross multiplication, x is equal to 80 அப்படின்னு வந்திருக்கும். The distance between the particular point A and B is x, 18 வந்திருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்கு, the bird flies away horizontally such a way that the constant height of the ground. இந்த பேர்டு என்ன செய்யுது, இங்கே இருக்குது 80 மீட்டர் ஹைட்டு ட்ரீயில் இருக்குது, அப்படி கான்ஸ்டன்ட் ஹைட்லேயே என்னது திரும்ப பறந்து போகுது. அவே ஃப்ரம் த பாயிண்ட், டுவர்ஸ்னால் இங்கிட்டு வரணும், அவேன்னா விலகி போகுது. அது விலகி போயிட்டு இருக்கும்போது கான்ஸ்டன்ட் ஹைட்லேயே போகுது, 80 மீட்டர் ஹைட்லேயே தான் போயிட்டுருக்கு, 80 மீட்டர் ஹைட்லேயே தான் பறந்துக்கிட்டே இருக்குது. ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் இப்படி பறந்து போயிட்டே இருக்கும்போது இங்கேருந்து இங்கே ஒரு இடத்துல 2 செகண்ட்ஸ் ஆகும்போது 2 செகண்ட்ஸில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போகிறது, ஒரு பிளேஸில் போய் நிற்குது. 2 செகண்ட்ஸில் அப்படி பறந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நம்ம என்ன செய்யணும், அந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் ரெடியூஸ்ட் 30 டிகிரி அப்படிங்கிறது வந்திருக்கு, கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பர்டிகுலர் பிளேஸில், அதாவது 2 செகண்ட்ஸ் பறந்த பிறகு அந்த பொசிஷனில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ சிங்கிற பொசிஷனில் வந்து 2 செகண்ட் அப்படியே கான்ஸ்டன்ட் ஹைட்லேயே பறந்து போகுது. பறந்து போயிட்டு இருக்கும்போது திரும்ப அதே ஏங்கிற பிளேஸ்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்க்கும்போது என்ன ஆகும், கண்ணு குறையும் இல்லையா, பக்கத்தில் வரும்போது கண்ணு மேலே தூக்கணும், கண்ணு என்ன ஆகும், இறங்கிட்டு இருக்கும். அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கேருந்து இங்கே டிங்கிற பொசிஷன் வச்சுக்கங்களேன், ஏபிசிடி, டிங்கிற பொசிஷனுக்கு சியிலேருந்து டிக்கு போகிறதுக்கு 2 செகண்டு. அந்த 2 செகண்டில் அந்த டிங்கிற பொசிஷனுடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி. இந்த ஹைட்டு கிரவுண்டுக்கும் டிக்கு இடையில ஹைட்டு இது 80னா இதுவும் 80 தான். அப்போ இந்த சிங்கிறதுலேருந்து டிக்கு போகிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா தெரியாது. சரிங்களா, அதான் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஒய்ன்னு வச்சு ஒய் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதிலேருந்து சியிலேருந்து டிக்கு போகிற டிஸ்டன்ஸு ஒய். அப்போ இது ஒய்னா இது ஒய் தான், இந்த டிஸ்டன்ஸும் ஒய் தான். இதுக்கு இடையில் போகிற டிஸ்டன்ஸு ஒய், இப்போ டிஸ்டன்ஸ் ஒய், அதுக்கு இடையில் உள்ள போக்குற டைம் வந்து 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பேர்ட், பேர்டோட ஸ்பீடு என்ன. சரிங்களா, இப்போ ட்ரையாங்கிள், இந்த புதுசாக ஃபார்ம் பண்ண ட்ரையாங்கிள் இருக்குங்க, இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ, இந்த ட்ரையாங்கிள் பார்த்தா தீட்டா என்னது 30 டிகிரி, ஆப்போசிட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா 80,
அதே அட்ஜசன்ட் போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். இது பெரிய ட்ரையாங்கிள்குள்ளே அதில் எக்ஸு ப்ளஸ் ஒய் தான் அட்ஜசன்ட் எக்ஸு ப்ளஸ் ஒய். அதே மாதிரி tan theta equal to ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan ஆஃப் 30 டிகிரி அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் கொடுத்துருக்குறது. ஆப்போசிட்டுக்கு போதும் 80 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். tan 30 எவ்வளவு 1/√3 equal to 80 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதை அப்படி கிராஸ் பண்ணால் என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் equal to இது அங்கே போயிடணும், இது இங்கே வந்துடணும் 80√3. சரிங்களா? இப்படி ஒன்று கிடச்சிருக்கு. இதில் நமக்கு ஒய் தான் வேணும், ஏன்னா ஸ்பீடு கட்டிருக்கனால ஒய் தான் கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் equal to என்னது 80√3. எக்ஸ் ப்ளஸ் ஒய் equal to 80√3 எழுதியிருக்கேன். அதில் எக்ஸுக்கு தான் தெரியுமே 80, இதுக்கு பதில் 80 கொடுத்துருக்கு வந்திருக்குல்ல. 80 ப்ளஸ் ஒய் equal to 80√3. இந்த 80 அங்கே கொண்டு போங்க. ஒய் equal to 80√3 மைனஸ் 80. இதில் 80 காமன் எடுத்தால் என்ன வரும் √3 மைனஸ் 1. √3 என்னது 1.732 மைனஸ் 1. 1.732 1 கழிச்சிட்டோம்னா 0.732 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒய் 0.732 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 0.732 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ இது அப்படியே கூட எழுதிக்கங்க 80 இன்ட்டு 0.732. இதுதான் நமக்கு டிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுங்க. ஒய் கிடச்சிருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஸ்பீட் ஆஃப் த பேர்டு. ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு equal to டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்ன இதான் டிஸ்டன்ஸு 80 0.732 இதானே டிஸ்டன்ஸு. இந்த இருக்கு இல்லையா பேர்டு இங்கேருந்து போகிறதுக்கு உண்டான டிஸ்டன்ஸு ஒய். இந்த ஒய் கால்குலேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது போகிற டிஸ்டன்ஸு இந்த இருக்குது. டைம் எடுத்துக்கிற டைம் 2 செகண்ட் அவன் கொடுத்துருக்கான். அப்போ டிஸ்டன்ஸு 80 இன்ட்டு 0.732 போட்டு டிவைடட் பை எத்தனை செகண்டு 2 செகண்ட். இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் 2 செகண்ட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டால் ஸ்பீடு கிடச்சி. இதை அடிச்சுட்டா என்ன வரும் 40. அப்போ 40 என்ன வரும் 40 இன்ட்டு ஒய் equal to 40 இன்ட்டு 0.732. சரிங்களா? ஸ்பீடு equal to 40 இன்ட்டு 0.732. அப்போ ஸ்பீடு equal to 40 இன்ட்டு பெருக்கினா என்ன வரும் 29.28. சரிங்களா? 29.28 280 வரும் மீட்டர் பர் செகண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல ஸ்பீடு equal to 40 இன்ட்டு 0.732 இருக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸ்பீடு equal to 40 இன்ட்டு 732 0.732. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுனா 29.280 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது. அதே மாதிரி எடுத்துக்கிற டைம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மீட்டர் பர் செகண்ட். டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ டிஸ்டன்ஸ் இன் மீட்டர் டைம் இன் செகண்ட்ஸ். அதாவது டிஸ்டன்ஸ் பை மீட்டர்னு இந்த யூனிட் போடணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Sixth problem. An aeroplane is flying parallel to the earth surface of speed 175 meter per second and the height of 600 meter. The angle of elevation of the aeroplane from the point on the earth surface is 37 degree at a given point. After the period of time, thus the angle of elevation is increases to 53 degree. Tan 53 1.32770 and tan 37 வந்து 0.7536 கொடுத்துருக்கு. அதாவது ஒரு ஏரோப்ளேன் இருக்குது. இது எர்த்து. ஏரோப்ளேன் மேலே பறக்குது. அதனுடைய ஒரு இயங்குகிற பொசிஷனில் இருந்து இயங்குகிற பாயிண்ட்லேருந்து அந்த ஏரோப்ளேனை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 37 இனிஷியலாக முதல்ல கொடுக்குறாங்க. அந்த ஏரோப்ளேன் என்ன ஹைட்டில் பறக்குதுன்னா 600 மீட்டர் ஹைட்டில் பறக்குது. சரிங்களா? அப்போ 37 ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதனுடைய ஹைட் வந்து 600. அந்த ஏரோப்ளேன் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகலாம், இப்படி மூவ் ஆகலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா மூவ் ஆகிட்டு வரும்போது ஒரு ஸ்பீடில் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னா 175 மீட்டர் பர் செகண்டுங்கிற ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த இப்போ நம்மளை நோக்கி வரும்போது தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்ததுனால இன்க்ரீசஸ் டு 53ன்னு சொன்னதுனால அந்த ஏரோப்ளேன் வந்து நம்மளை நோக்கி வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ
நம்மளை நோக்கி அந்த ஏரோப்ளேன் வரும்போது அந்த ஏரோப்ளேன் ஒரு ஸ்டேஜில் நம்ம பக்கத்தில் வரும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன இருக்குன்னா கூடி இருக்கும். அப்போ 53 வரும்போது இந்த பொசிஷனுக்கு வருது. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து அதே பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 53. அப்போ இந்த ஸ்பீடில் ஈங்கிற பிளேஸ்லேருந்து சிங்கிற பிளேஸுக்கு வர்ற ஸ்பீடு வந்து என்னதுன்னா 175 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீடு இங்கே கொடுத்துருக்கும்போது இந்த டைம் இங்கேருந்து ஈலேருந்து சிக்கு வரும்போது எடுத்துக்கிட்ட டைம் என்ன அப்படின்னு கேட்குறதா கொஸ்டின். சரிங்களா? அப்போ tan 53 டிகிரி 37 டிகிரி கொடுத்துருக்கு. அப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் புரியுது இல்லையா? ஹைட் ஆஃப் த பிளைன் 600, அடுத்து அது ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு 175. ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்கும்போது 37 ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அடுத்து கொஞ்சம் மூவ் ஆன பிறகு வந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 53ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஸ்பீடு. சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம டைம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டால் தீட்டா சீக்வல் டு ஏபிசி, இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி தீட்டா சீக்வல் டு 53. ஆப்போசிட்டு 600 தான், அதே ஹைட்டில் தான் வருது, 600 மீட்டர். அட்ஜசண்ட்டு இந்த இடத்துல இது வந்து டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், எக்ஸ். அப்போ டேன் தீட்டா சீக்வல் ஆப்போசிட்டு பை அட்ஜசண்ட். அப்போ டேன் ஆஃப் 53 சீக்வல் ஆப்போசிட் வந்து 600, அட்ஜசண்ட் வந்து எக்ஸு. அப்போ எக்ஸ் மட்டும்னா 600 பை tan 53. சரிங்களா? இப்படி ஒன்று வச்சுக்கோ. அடுத்த ட்ரையாங்கிள் என்னது? இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தீட்டா சீக்வல் எவ்வளவு? 37 டிகிரி. ஆப்போசிட்டு அப்படி ஆப்போசிட் அதே 600 தான். அட்ஜசண்ட்டு இங்கே பாருங்க, அட்ஜசண்ட்னா இந்த ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் எக்ஸு ப்ளஸ் ஒய், எக்ஸு ப்ளஸ் ஒய். அதே மாதிரி tan தீட்டா சீக்வல் ஃபார்முலா போடுங்க. tan தீட்டாக்கு பொதுவாக 37 போட்டேன், ஆப்போசிட்டுக்கு 600, எக்ஸ் ப்ளஸ் ஒய். கீழே கொண்டு வந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்வல் டு 600 பை tan 37 டிகிரி. அப்போ ஒய் மட்டும் வரணும்னா ஒய் சீக்வல் டு 600 பை tan 37 மைனஸ் எக்ஸ் வருமா, அது அங்கே கொண்டு போனோம் எக்ஸ். அப்போ 600 பை tan 37 மைனஸ் tan எக்ஸ் வந்து என்ன தெரியும்? 600 பை tan 53 தெரியும் இல்லையா? tan 53. ஒய் எக்ஸ் தெரியும், ஒய் கண்டுபிடிக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸுக்கு போதும் அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? ஒய் சீக்வல் டு ரெண்டுலேயும் காமனாக 600 எடுத்துட்டோம்னா 1 பை tan 37 மைனஸ் 1 பை tan 53 டிகிரி. சரிங்களா? அப்போ இதில் கூட என்ன ஒய் சீக்வல் தெரியும், எல்சியாக எடுத்துருங்க. 600 ரெண்டையும் பெருக்கும்போது இதை இங்கே கிராஸ் பண்ணணும், இதை இங்கே கிராஸ் பண்ணணும். tan 37 டிகிரி இன்ட்டு tan 53, இதை இங்கே கிராஸ் பண்ணால் tan 53 மைனஸ் tan 37 டிகிரி. இது ஒய் கிடச்சிருக்கு, இது எக்ஸு. சரிங்களா? அப்போ ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு? 600 tan 53 மைனஸ் tan 37 டிவைட் பை tan 37 tan 53 கிடச்சிருக்கா? அடுத்து இங்கே வந்து ஸ்பீடு சீக்வல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 175 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு, மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீடு சீக்வல் டு ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளைட் சீக்வல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது டைம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணால் டைம் சீக்வல் நமக்கு தேவையானது கிடையாது, லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா டைம் சீக்வல் டு டிஸ்டன்ஸு பை ஸ்பீடு. சரி, அப்போ டைம் டிஸ்டன்ஸ் என்னது? அதான் ஒய். டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? ஒய். அதானே இந்த ஃப்ளைட்டு ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸு, ரெண்டுக்கு இடையில உள்ளது ஒய் பை ஸ்பீடு வந்து 175 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடு.
அப்போ டிஸ்டன்ஸ் ஒய்க்கு பொதுவாக என்ன போடலாம்னா 600 இன்ட்டு tan 53 மைனஸ் tan, இது கூட சிம்பிளை பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஒய்ஸ் ஈக்குவல் டு 600 இன்ட்டு tan 53 மைனஸ் tan 37 டிவைடட் பை, இதை எப்படி எழுதலாம்னா tan 53, tan வந்து 1 by tan 53 எழுதிக்கலாம். இதை வந்து எப்படின்னா 1 by tan 53 எழுதலாம் இன்ட்டு tan 53. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குன்னா 600 இன்ட்டு tan 53 மைனஸ் tan 37ங்கிறது தான் இந்த ஒய்யோட வேல்யூ. சரிங்களா, ஒய். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை சிம்பிளை பண்ணிக்கிருக்கேன். அதாவது இந்த ஒய்ங்கிறத tan 37ங்கிறது ஒன் பை tan 53ன்னு எழுதலாம். இது tan 53 வந்துருச்சு. இப்போ tan 53 மேலே இவங்க இருந்தால் கேன்சல் பண்ணால் நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்கும். அப்போ அது ஒய்க்கு பொதுவாக என்ன போட போகிறேன்னா 600 இன்ட்டு tan 53 மைனஸ் tan 37 டிவைடட் பை 175 ஈக்குவல் டு 600 இன்ட்டு tan 53 என்ன கொடுத்துருக்காங்க 1.3270, tan 37 0.7536 டிவைடட் பை 175. சரிங்களா, இப்போ ரெண்டு செப்பரேட் பண்ணான்னு வரும் 600 இன்ட்டு 0.574 பை 175. சரிங்களா, ஈக்குவல் டு இது இப்போ டைம் இதை அப்படியே சிம்பிளை பண்ணால் என்ன வரும்னா 1.96 மீட்டர் பர் செகண்ட்னால இந்த யூனிட் வந்து டைம் வந்து செகண்ட்ஸில் வரும். இப்போ அது கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 1.96 செகண்ட்ஸ். tan 37ங்கிறத எப்படி 1 by tan 53ன்னு மாற்றணுன்னு இருக்கு இல்லையா. அப்போ tan 37 tan 37 சீக்கிரம் எப்படி எழுதிக்கலாம்னா tan 90 மைனஸ் 53ன்னு எழுதலாமா. ரெண்டு ஒன்று தானே. tan 37 ரெண்டு செப்பரேட் பண்ணால் என்ன வரும் tan 90 மைனஸ் 53 37 தான் வரும். 80 90 0 வந்துடும் இல்லை, கரெக்டாக வரும் இல்லையா. அப்போ tan 90ல் 53 செப்பரேட் பண்ணால் 37 தான். அப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். tan 90 மைனஸ் தீட்டானா காட் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அப்போ காட் ஆஃப் தீட்டானா இங்கே 53 டிகிரி. இதை என்ன எழுதலாம்னா 1 பை tan தீட்டானா 1 பை காட் தீட்டானா 1 பை tan தீட்டா. அப்போ 1 பை tan 53ன்னு எழுதலாம். அப்போ tan 37 டிகிரி அப்படிங்கிறத 1 பை tan 53ன்னு எழுதலாம். இந்த இடம் தான் நம்ம கொஞ்சம் பார்த்து செய்யணும். அதாவது இதுக்கு தான் கேன்சல் ஆகுது. அப்போ tan 37 வந்து 1 பை tan 53ன்னு எழுதுறேன். இந்த tan 53 அப்படி தான் இருக்குது. இதை மட்டும் ஒன்றே ஒன்று மாற்றி விட்டு இப்போ மேலே இங்கே கேன்சல் ஆகிடுச்சு. டினாமினேட்டரு 1ன்னு வந்துடுது. சரிங்களா, அப்போ ஒய்க்கு 600 tan 53 மைனஸ் tan 37 டிவைடட் பை 1. இதுதான் ஒய்யோட வேல்யூ. அந்த ஒய்க்கு நேராக அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 175 ஸ்பீடை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த கொடுத்த வேல்யூம் போட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு இதை சிம்பிளை பண்ணால் 1.96 செகண்ட்ஸ்னு வந்துடும். அப்போ tan 37ங்கிறத tan 90 மைனஸ் 53 இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் 37 தான் வரும். இந்த நம்பர் மட்டும் மாற்றி எழுதியிருக்கு. ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் 37. அப்புறம் tan 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. இப்போ tan 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா. அப்போ காட் தீட்டாங்கிறது இங்கே 53. அப்போ காட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. காட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் 1 பை tan எழுதலாம். அப்போ 1 பை tan 53ன்னு எழுதலாம். அப்போ tan 37ங்கிறத 1 பை tan 53 அப்படின்னு எழுதலாம். அதை தான் இங்கே செஞ்சுருக்கேன். tan 37ங்கிறது 1 பை tan 53ன்னு போட்டு கேன்சல் பண்ணி போட்டுருக்கேன். Okay students, 8th problem. Two ships are sailing in the sea on the either sides of the lighthouse. The angle of depression of two ships observed from the top of a lighthouse are 60 degree, 45 degree respectively. If the distance between the ship is 200 root 3 plus 1 divided by root 3 meters, find the height of the lighthouse. இந்த இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இதுதான் லைட் ஹவுஸ். இதனுடைய எய்தர் சைடுனா இந்த சைடும் ரெண்டு ஷிப்பு சைலிங். சரிங்களா, ரெண்டு ஷிப்புங்க இருக்குது. இந்த சைடு ஒரு ஷிப்பு, இந்த பஸ்ஸுக்கு ஒரு ஷிப்பு. இதுதான் லைட் ஹவுஸு. இந்த லைட் ஹவுஸு மேலே இருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், மேலே இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தானே.
ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு எந்த ஷிப்புன்னு எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து 60 டிகிரி, இன்னொன்று வந்து 40 டிகிரி. இது 60 டிகிரின்னு வச்சுக்கோங்க, இது வந்து 40 டிகிரின்னு வச்சுக்கோங்க, 45 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அதாவது லைட் ஹவுஸினுடைய டாப்லேருந்து ஒரு ஷிப்பு வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 60. இந்த பக்கத்தில் உள்ள ஷிப்பை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் மேலேருந்து பார்க்கும்போது டிப்ரெஷன் தானே 45 டிகிரி. அடுத்து இங்கே ஒரு ஷிப் இருக்குது, இங்கே ஒரு ஷிப், இது லைட் ஹவுஸ். கொஸ்டின் என்னென்னா வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ்? ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் என்ன? இந்த டிஸ்டன்ஸ்லாம் கேட்கல, சரிங்களா? ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 200 into √3 + 1 divided by √3. இந்த டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, சரிங்களா? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ்? இப்போ நான் பாயிண்ட் ஒவ்வொரு ட்ரையாங்கிள் போடுங்க. இது எலிவேஷன் 45னா, சாரி டிப்ரெஷன் 45னா எலிவேஷன் 45. இது ரெண்டு பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்ஸ் லைன், ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ 45 45. அதே மாதிரி இதுவும் பேரலல், இது 60 டிப்ரெஷன்னா எலிவேஷனும் 60 தான். ஏன்னா இது ரெண்டு பேரலல் லைன், டிரான்ஸ்வர்சல், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலுங்கிறது நம்ம ப்ராப்பர்ட்டி ஜாமெட்ரியில். இப்போ இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒன்று ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் ஒன்று. அடுத்து இந்த பாயிண்ட் வந்து டின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் இன் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிள் தீட்டா என்னது? தீட்டா = 45, ஆப்போசிட்டு ஹெச், அட்ஜசண்ட்டு தெரியாது, இது எக்ஸ்ன்னு வைங்க, இதை ஒய்ன்னு வைங்க. அட்ஜசண்ட் இது மட்டும் தானே, இது டோட்டல் லென்த்து தான் என்னது 200 √3 + 1/√3. ஆனால் இந்த ட்ரையாங்கிளை பொறுத்தவரை இந்த அட்ஜசன்ட் சைடு என்னன்னு கேட்டால் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுங்க. அப்போ tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan ஆஃப் தீட்டாக்கு பொதுவாக 45, ஆப்போசிட்டு h/x. அப்போ 1 = h/x. tan 45 ஒன்று தானே, 1 = h/x. அப்போ கிராஸ் பண்ணால் x = h. ஒன்று கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் இது பிசிடி. என் ட்ரையாங்கிள் பிசிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிசிடிங்கிற ட்ரையாங்கிளில் தீட்டா வந்து என்னது 60, ஆப்போசிட்டு ஹெச், இந்த 60 ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட் ஒய். இப்போ tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan ஆஃப் 60 ஆப்போசிட்டு h/y. tan 60 எவ்வளவு? tan 60 √3, tan 60 √3 h/y. அப்போ y என்ன கிடைக்கும்? y = இதை மேலே கொண்டு போயிட்டு அந்த √3 கீழே கொண்டு வரணும். அப்போ h/√3, இது y, சரிங்களா? இப்போ y = h/√3. அப்போ இந்த ரெண்டு கடையில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ்னால் x + y தான், சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் = x + y. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் x + y = நமக்கு என்ன தெரியும்? x + y = என்னது? இந்த x + y அப்படின்னா இதுதான், சரிங்களா? இந்த x, இது y. x + yனா இந்த தானே. அப்போ 200 √3 + 1/√3ன்னு போடலாம் இல்லையா? x + yங்கிறது ரெண்டு கப்பலுக்கு இடையில உள்ள தூரம் தான் x + y. அதான் அவன் கொடுத்துருக்கானே, x + y = இது எழுதிடலாம் இல்லையா? x + y = இது எழுதிட்டேன். எக்ஸுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? h. ஒய்க்கு என்ன தெரியும்? h/√3. அப்போ 200 √3 + 1/√3. இதுக்கு என்ன எல்சியம் எடுப்பீங்க? √3 எடுத்தால் கிராஸ் பண்ணால் √3h + h = 200 × √3 + 1/√3, சரிங்களா? இப்போ √3h + 1/√3. அதே மாதிரி இந்த √3 கேன்சல் ஆயிரும். இதில் h காமன் எடுத்தால் √3 + 1 இருக்கும். இந்த √3h + h. அப்போ 200 × √3 + 1. இந்த √3 + 1 கீழே கொண்டு வந்துட்டா h = 200 √3 + 1/√3 + 1. இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா? அப்போ 200, சரிங்களா? அப்போ 200 தான் என்னது? ஹைட் ஆஃப் த டவர்.
meter. Therefore, the height of the tower, lighthouse, is 200 meter. Okay, students. Ninth problem. A building and a statue are in opposite sides of a street from each other 35 meter apart. From the point on the roof of the building, the angle of elevation of the top and of the statue is 24 degree, and the angle of depression of the base of the statue is 34 degree. Find the height of the statue. A building and a statue. இது ஒரு பில்டிங்கு, இது ஸ்டாச்சு. த பில்டிங் அண்ட் ஸ்டாச்சு ஆர் இன் ஆப்போசிட் சைட்ஸ், ஏத்தத்தில் இருக்கு. ஆப்போசிட் சைட் ஆஃப் எ ஸ்ட்ரீட் ஃப்ரம் ஈச் அதர் 35 மீட்டர் அப்பார்ட். இது ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 35 மீட்டர். பில்டிங்கும் ஒரு ஸ்டாச்சுவும் இது கடையில் டிஸ்டன்ஸ் வந்து 35 மீட்டர் அப்பார்ட். ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த ரூப் ஆஃப் த பில்டிங், இந்த ரூப் ஆஃப் த பில்டிங், டாப் ஆஃப் த பில்டிங் ஆர் ரூப் ஆஃப் த பில்டிங், the angle of elevation of the top of the statue, this is statue, bottom of the statue, இது top of the statue. Roof of the building, அதாவது top of the building இருந்து roof of the building இருந்து top of the statue, angle of elevation is given. Angle of elevation 24 degree. From the roof of the building, the angle of elevation of the top of the statue is 24 degree. இது horizontal view. இது 24 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு, இது பேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு. அதே ரூஃபில் இருந்துக்கிட்டு ரூஃப் ஆஃப் த பில்டிங்கில் இருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் கிவன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளவு? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 34 டிகிரி. எதுக்குன்னா பேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு, இது பேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு. மேலேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 34. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு. இந்த ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு என்ன? இந்த இதுக்கு என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பில்டிங்கோட ஹைட்டும் கொடுக்கல, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னது? இதுக்கு பேரலாக போடும்போது இதுவும் எக்ஸ் தான் இருக்கும். அப்போ இது ரிமைனிங் ஹைட் என்ன வச்சுக்கலாம்? ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் கால்குலேட் பண்ணணும். ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சுனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே எலிவேஷன் டிப்ரெஷன் 34னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன தான் வரும்? 34 டிகிரின்னு வரும். 34 டிகிரி எலிவேஷன். அப்போ இதில் இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிங்கன்னா இது ஏ, இது பி, அடுத்து இது வந்து என்ன வச்சுக்கலாம்? சின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 34, அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸு, அட்ஜசன்ட் 35 டிகிரி 35 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? பிடிஇ, பிடிஇ. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு தீட்டா என்ன எடுத்துக்கலாம்னா 24 டிகிரி, ஆப்போசிட் ஒய், அட்ஜசன்ட் வந்து இங்கே 35னா இங்கே என்ன தான்? 35 மீட்டர் தான். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறது முதல்ல எடுத்துக்கோங்க. ஏபிசி ட்ரையாங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 34 டிகிரி, 34 டிகிரி தீட்டா, ஆப்போசிட் ஈக்குவல் டு எக்ஸு, அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 35 மீட்டர். அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ டேன் ஆஃப் தீட்டாக்கு போதும் 34 டிகிரி சீக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸு, அட்ஜசன்ட் வந்து 35. அப்போ எக்ஸ் சீக்குவல் என்ன வரும்னா எக்ஸ் சீக்குவல் டு 35 இன்ட்டு tan 34 அப்படின்னு வருமா? எக்ஸ் சீக்குவல் டு 35 இன்ட்டு tan 34 அப்படின்னு வரும். அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் பிடிஇ, பிடிஇ. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கும்போது தீட்டா சீக்குவல் டு 24 டிகிரி, ஆப்போசிட் சீக்குவல் டு ஒய், அட்ஜசன்ட் சீக்குவல் டு 35. அப்போ அதுலேயும் tan தீட்டா சீக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எடுத்துக்கிட்டோம்னா tan ஆஃப் 24 டிகிரி சீக்குவல் டு ஆப்போசிட்டு ஒய் பை 35ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஒய் சீக்குவல் என்ன வரும்? கிராஸ் பண்ணினீங்கன்னா 35 இன்ட்டு tan 24 அப்படின்னு வரும். 24 டிகிரி. இப்போ என்ன கேள்வி? வாட் இஸ் த height of the statue? Height of the statue na y plus x தானே? Height of the statue y plus x. அப்போ therefore the height of the statue is equal to x plus y. அதான் கால்குலேட் பண்ணணும்.
எக்ஸ் தெரியுமா? எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன வந்திருக்குன்னா 35 tan 34 ப்ளஸ் ஒய்க்கு என்னது 35 tan 24 ஈக்குவல் டு 35 எடுத்தோம்னா காமனா tan 34 35 காமன் எடுத்தாச்சு tan 24 ஈக்குவல் டு 35 tan 34 கொடுத்துருக்கா. tan 34 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.6745. tan 24 என்ன கொடுத்துருக்காங்க 0.4452. சரிங்களா? அப்போ இது ரெண்டும் கூட்டினோம்னா என்ன வரும் 35. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 1.1197 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அவ்வளோதான் ஆன்சர். அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 39.19 மீட்டர். therefore height is equal to 39.19 meter. Okay student.